காலையிலே சாப்பிட கூட நேரம் இல்லைங்க. இட்லி அப்படியே கடாயோட சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். கதிர்குட்டிக்கு வேற பேக் பண்ணணும். எங்கடா இவ்வளோ அவசர அவசரமா கிளம்புறோன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு என்னோட பர்த்டே ஆகஸ்ட் 14. ஸோ திருப்போரூர் முருகன் டெம்பிள் நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு தாங்க போறேன். காலையிலே 10:13 ஆயிடுச்சு நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது. சரி ஓகே, இதுக்கப்புறம் டிராஃபிக் இருக்காது, எல்லாரும் ஆஃபீஸ் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓஎம்ஆர் ரோட பிடிச்ச 11th வந்துட்டோங்க. ரோடு நல்லா இருந்தது, டிராஃபிக் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதிர்குட்டியோட நான் செலிப்ரேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே என்னோடது, அதுவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அர்ச்சனைலாம் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் முருகத்தை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொர்க்கை ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். ஈசிஆர்ல இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து நான் சர்ச் பண்ணேன். ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும், ஃபுட் நல்லா இருக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கணும், ஃபுட்டும் நல்லா இருக்கணும்னு சர்ச் பண்ணும்போது கொர்க்கை ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஜ் பிரியாணி சாப்பிட்டாரு. எனக்கு வந்து மட்டன் கறி சோறு, அப்புறம் கொத்தமல்லி நெத்திலி ஃப்ரை சாப்பிட்டேன். அது சூப்பராக இருந்தது. கறி சோறு ஓகே, எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா தான் இருந்தது. ஆம்பியன்ஸ் சொல்ல தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸாக சாப்பிட்டு வரணும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஹஸ்பண்ட் கதிர்குட்டி எல்லாரும் அப்படியே இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் எப்படி? அப்படியே ரெஸ்டாரண்ட் பின்னாடியே பீச் இருக்கும். சரி கதிர்குட்டி அப்படியே அந்த பீச் மண்ணில் நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனா அவன் வந்து பயங்கரமா பயந்தாங்க, அழ ஆரம்பிச்சிட்டான். கதிர்குட்டிக்கு வாழைப்பழம் இட்லி எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அவனுமே சாப்பிட்டுட்டான். மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 4 o'clock வீட்டுக்கு வந்துட்டோங்க. தேங்க்யூ.